பல விதமான கேட்ஜெட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ இந்தியாவில் கிடைக்காம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அப்படி ஏதாச்சும் நீங்கள் கேட்ஜெட்ஸ் யூஸ் இல்லை சார், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே கிடைக்குது. இப்போதைக்கு எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது. இங்கே நம்ம சென்னை மார்க்கெட்லேயே கிடைக்குது. இப்போ நீங்கள் பலவிதமான கேஸ்களை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த கேஸ்லேயே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்த கேஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதோட எண்டு எப்படி இருக்குன்னா, அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் அப்படி போய் முடிஞ்சது ஒரு கேஸ். அந்த பர்சன் சூசைட், என்னோட கிளைண்ட் வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டார். 100% யாராலையும் கவனமாலாம் இருக்க முடியாது. அவங்களே சில தப்பு செய்வாங்க. அந்த தப்பு தான் நமக்கு லூப் ஹோல். நாம் அதிலிருந்து தான் நம்ம கேஸையே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை அந்த ஆதாரம். அந்த ஆதாரத்தினால தான் அவங்க பயப்படுறாங்க. அந்த ஆதாரத்தினால தான் அவங்க எங்களை விலை பேசுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. நான் என்னோட கிளைண்ட் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபீல்டில் வந்து இறங்கி ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை பார்க்குறேன். ஒரு ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க சார். நான் வந்து என்னோடய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும்னு தெரிஞ்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டிடெக்டிவ் பிரபு அவர்கள் நம்மோடு இணைக்கிறாரு. இந்த டிடெக்டிவ் சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ 19 வருஷமாக டிடெக்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க. ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா டிடெக்டிவ் அந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மல் மேன், ஒரு காமன் பீப்புள் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன, அதோட பியரிங் நம்பர் நோட் பண்ணுவோம். அதை ஓட்டிகிட்டு போகிற பர்சனோட ட்ரெஸ் கோடு நோட் பண்ணுவோம். லேடி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் நோட் பண்ணுவோம். ஆர்னமெண்ட்ஸோட, அவங்களோட ஜுவல்லோட டைப் நோட் பண்ணுவோம். என்ன மாதிரியான செப்பல் போட்டிருக்காங்க, ஷூ போட்டிருக்காங்களா, அது ஷூவாக இருந்தால் என்ன பிராண்டு, அது முதற்கொண்டு நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொட்டீனாக அதே இடத்துல அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பர்சன் இங்கே ஏற்கனவே வந்தாங்க, காலையில் 11 மணிக்கு வந்தாங்க, அதோட இப்போ தான் வராங்க, காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப எப்படிக்கா போனாங்க, இங்கே ரோமிங்லேயே இருக்காங்க, 10 வாட்டி வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா, அதுக்காகவே எங்களை சுற்றி யார் போனாலும் சம்மந்தப்பட்ட, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல அங்கே யார் போனாலும் அவங்களை க்ளீனாக நாங்கள் அப்சர்வ் பண்ணணும். என்ன மாதிரியான இருக்குது, அந்த இடம் நமக்கு என்ன சொல்லி தருதுங்கிறத நம்ம பார்த்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு கேஸ் வந்து உங்கள்கிட்ட வருது, நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணதும் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குது? ஃபஸ்ட்டு பண்ணுறது ஃபீல்டு அனலைசிஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளார அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளால் நிற்க முடியுமா, அங்கே ஏதாவது என்கொயரி ஆகுமா, நம்மளை யாராவது கொஸ்டின் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரீட்குள்ளார போனோன்னா அங்கே ஒரு அயன்மேன் இருப்பார், அயன் பண்ணுற கடைக்காரர் இருப்பார், இல்லை ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்டில் எத்தனை ஆட்டோ இருக்குது, அவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்களா, அங்கே ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது, அந்த பர்சன் யாராவது நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க, நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாம் அதை பார்த்தால் ஃபீல்டு அனலைசிஸ் பண்ணிட்டாலே இந்த இடத்துக்கு நம்ம என்ன மாதிரியான ஆட்களாக அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போது நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக போய் நிற்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 1 or 2 hours நிற்கலாம், அதுக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ அதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? நான் ஒரு சிம் கார்டு சேல் பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி போய் நிற்பேன். இல்லை அங்கே ஒரு வெஜிடபிள் வெஹிக்கிள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரெகுலராக போகிற ஒரு பழகி அவர் கூட நின்று பேசி அவருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடில் போய் நின்றுட்டு அவங்க கூடவே அவருக்கு ஹெல்ப்பர் மாதிரி நின்றுட்டு எங்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்த நாங்கள் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு எல்லாமே ஏற்பாடு நடக்கணும்னா ஃபீல்டு அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வந்து இப்போ உங்கள் கையில் ஒரு கேஸ் வருதுன்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பல விதமான கேட்ஜெட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ இந்தியாவில் கிடைக்காம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அப்படி ஏதாச்சும் நீங்கள் கேட்ஜெட்ஸ் யூஸ்? இல்லை சார், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே கிடைக்குது. அப்படியே தேவை அப்படின்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போதைக்கு எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது. இங்கே நம்ம சென்னை மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஸோ நமக்கு அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்னென்ன பொருள் தேவையோ அதை நம்ம வாங்கிட்டு நமக்கு எந்த கேஸுக்கு என்ன மாதிரியான பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல, அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா? உங்களால் முடிக்க முடியாத வழக்குகள்? அப்படி இல்லை சார், முடிக்க முடியாமன்னு எந்த கேஸுமே கிடையாது. எல்லா கேஸுக்கும் வந்து ஒரு எண்டு இருக்குது. அது என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு 10 days நாங்கள் வந்து ஒரு கேஸை நாங்கள் டெயில் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதோ ஒரு அந்த மெத்தடில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கலாம். நாங்கள் தேடி போகிறது நாங்கள் போகிற ரூட்டில் அது எங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ வே ஆஃப் மெத்தடை நாங்கள் மாற்றிடுவோம். அடுத்து ஒரு 10 days கேப் கொடுத்துட்டு சரி அதை ஹோல்ட் பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், சோர்ஸ் மூலிமா இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணாலே
ஆல்மோஸ்ட் கேஸ் எண்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த ஃபீல்டில் போய் நிற்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போவோம், ஒவ்வொருத்தர் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஃபீல்டு மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி பல மிரட்டல்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த ஃபீல்டுக்கு போகும்போது அங்கே வந்து கொலை செய்ய துரத்துற மாதிரி அடிதடி அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்? அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை ஆனால் தான் அது பிரச்சனை. ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஐடென்டிஃபை ஆகக்கூடாது. நம்மளோட தவறுதுனால தான் நம்ம அடுத்தவங்களோட கண்ணுக்கு நம்ம மாட்டுவோம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அதான். ஆமாம். ஸோ நாம் வந்து தெளிவாக இருந்துக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நாம் மானிட்டர் பண்ணணும். அண்ட் தென் சப்ஜெக்டை மானிட்டர் பண்ணணும். அப்படி இருந்தாலே போதும். அதையும் மீறி மிரட்டல்லாம் கிடையாது. இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலும் அது மிரட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மிரட்டல்ங்கிறது அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அவங்களால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போகணும். பிகாஸ் எனக்கு வந்து நான் வந்து என்னோட எவிடன்ஸை நான் வந்து டேக் ஓவர் பண்ணணும், நான் அதை காப்பாற்றணும். எவிடன்ஸ் மாட்டுச்சுன்னா என்னோட கிளைண்ட் மாட்டிப்பார். அப்போ நான் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டராக இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்துப்பேன். அந்தளவுக்கு மிரட்டல் வர அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மிரட்டல் வந்துங்கிறது நம்ம அதை டேக்கிள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பலவிதமான கேஸ்களை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த கேஸ்லேயே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்த கேஸ் அப்படின்னு அதை சொல்லுங்கள். சார், எல்லா கேஸுமே ஒவ்வொரு முறையில் வந்து வித்தியாசப்படும். அதோட முடிவு தான் நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும். சரி, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட நான் ஏதோ சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாங்கள் ஒரு கேஸை பண்ணிகிட்டே இருந்தோம். அதோட எண்டு எப்படி இருக்குன்னா, அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப். அக்கா தம்பி, ஆமாம், அப்படி போய் முடிஞ்சது ஒரு கேஸு. அந்த பர்சன் என்னோட கிளைண்ட் வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டார். அதை நான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்து பேசுகிறப்ப அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசி, சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, இருங்க சார் அவசரப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு விட்டுருங்க, எதுக்கு சார் இது இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நிம்மதியாக வந்துட்டு போங்கன்னு சொல்லி அவரை நாங்கள் தேற்றி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கடைசியில் அட்வைசர் மாதிரி ஆகி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுதான் ஷாக்கான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு முடிவு கொடுக்கும் சார். சில விஷயங்கள் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும், சில விஷயங்கள் நம்மளை அழ வைக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். நீங்களும் அதே மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான கேஸில் வந்து ஆப்போசிட் எப்படி வந்து கவனமாக தான் இருப்பாங்க. கால் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிடுவாங்க, மெசேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க, ஃபோட்டோஸ் இருந்தால் அதையும் டெலிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் அதில் எப்படி ரிகவர் பண்ணீங்க? இந்த கேஸ் எப்படி வந்து ஹேண்டில்? இல்லை சார், 100% யாராலையும் கவனமாலாம் இருக்க முடியாது. அவங்களே சில தப்பு செய்வாங்க. அந்த தப்பு தான் நமக்கு லூப் ஹோல். நாம் அதிலிருந்து தான் நம்ம கேஸையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க சின்னதாக ஒரு விஷயம் விட்டு போவாங்க. அதிலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு உண்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ தவறு செய்யாமல் எவிடன்ஸ் விடாமல் யாராலையும் இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அவங்க பின்னாடி ஒரு டீம் இருக்குது, ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஏதாவது சில விஷயங்களை மாட்டிடுவாங்க. தட் மீன்ஸ் அவங்க ஒரு கோ சப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகுது, அந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க, இடுப்பில் கை போடுறாங்க, ஷோல்டரில் சாயிறாங்க, இது எல்லாமே ப்ரூஃப் தான். அட்வர்ஸ் மூவ்மெண்ட்டு இது எல்லாமே ப்ரூஃப் தான். ஸோ அந்த மாதிரியான இடத்துல அவங்களே மாட்டிப்பாங்க சார். தன்னை அறியாமல் சில விஷயங்கள் பண்ணுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்கிறது தெரியாது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். ஸோ அவங்க மாட்டிப்பாங்க சார். இப்போ நீங்கள் ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் போகிறீங்க, ஒரு க்ரௌடான ஏரியா போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க? மற்றவங்க வந்து உங்களை பார்க்காம எப்படி நீங்கள் உங்களை? இல்லை சார், க்ரௌடு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஜாலி தான். ஒரு கூட்டத்துக்குள்ளார நாம் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் அந்த கூட்டமாக ஐக்கியமாகிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து க்ரௌடு இருக்குது, க்ரௌடான ஒரு ஏரியா அப்படின்னா எங்களால் ஈஸியாக சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ண முடியும். ஏன்னா 100 பேர் இருக்கிற இடத்துல எங்களை மட்டுமே மானிட்டர் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் ஏதாவது தவறுதலாக சில விஷயங்கள் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் மாட்டுவோம். அதர்வைஸ் க்ரௌடுக்குள்ளார இருக்கிறோன்னா எங்களுக்கு சேஃப்டி தான். நாங்கள் என்னென்ன எடுக்க முடியுமோ, என்ன ப்ரூஃப் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒருத்தர் ஒரு என்கொயரிக்கு போகிறீங்க, அவர் வந்து உண்மையை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? அந்த பாடி சைன் வச்சு ஏதாச்சும்? இல்லை சார், பாடி லாங்குவேஜ் மோஸ்ட்லி பாடி லாங்குவேஜ் வச்சு பண்ணிடுவோம் சார். அவங்க கண்ணு நிற்காது, கால் அப்படி விரலெல்லாம் ஆடும். அவங்க வந்து ஒரு பொய் சொல்கிறாங்கங்கிறது க்ளீனாக தெரிய வந்துடும். நிலையாக நின்று பார்க்க மாட்டாங்க. இப்போ தைரியமாக உண்மையாக பேசுகிறவங்க தைரியமாக நின்று யார் பண்ணீங்க, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறது வேறு, புரியுதுங்களா? ஆனால் அவங்க சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்கிறது தெரிஞ்சிடும். ஓ அப்படியா, ஈஸி சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து நகர்ந்து பண்ணிடலாம். ஸோ அந்த பர்சனை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன நமக்கு எது தேவைப்படுது, இந்த பர்சன் வந்து பொய் சொல்கிறாரு, ஸோ இவரை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அதாவது ஒரு கேஸுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத ஃபீல்டு நமக்கு சொல்லி கொடுத்துரும். இந்த பர்சன் தான் நம்மளோட சோர்ஸ், இந்த பர்சன் தான் நம்மளோட துருப்பு சீட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் மூலியமாகவே போனாலும் அந்த கேஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும்.
இப்போ நீங்கள் ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ரிசல்ட் வெளியே வந்தாச்சுன்னா அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படின்னு வரக்கூடிய சூழல்ல அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க ஹைட் பண்ணுவீங்களா? இல்ல வந்து வெளிய அப்படி வெளியிடுவீங்களா? இல்ல சார் ஹைட் பண்ணுவேன். பட் என்னன்னா, நான் வந்து என்னோட கிளையண்ட்டுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். ம். அவரோட குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபேமிலி இஷ்யூ சார். இத சார்ட் அவுட் பண்ணணும் சார். எனக்கு வழி தெரியல சார். சில ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் சார் இத பேசி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வராருன்னா, அந்த ப்ரூஃப் நான் என் கிளையண்ட்டுக்கு நான் குடுத்தே ஆகணும். ம். ஆனா முன்னாடியே சொல்லிடுவேன். சார் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நமக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள் வரலாம். எல்லாத்தையும் பேசி அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வச்சு தான் அவர உட்கார வச்சு பேசி ரிப்போர்ட் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் ஃபோட்டோ ப்ரூஃபையும் நான் குடுப்பேன். ம். சார் இதெல்லாம் இருக்கு. நீங்க ஃபேமிலிக்குள்ளார உட்காந்து பேசுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எல்லாத்தையும் பேசி தான் நான் ரிப்போர்ட்டே குடுக்குறது. ஒரு ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க சார். ம். நான் வந்து என்னோட சர்வீஸ பொறுத்தவரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணி குடுக்கணும். அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாரி கொலாப்ஸ் ஆகும்னு தெரிஞ்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க உங்க சர்வீஸ்ல இந்த ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படி ஏதாச்சும் கேஸ் வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன ஆக்டர்ஸ்க்கு பத்தி பண்ணியிருக்காங்க சார். பண்ணி ம். சில கேஸ்லாம் குடுத்துருக்காங்க. கிளையண்ட்டாவும் இருந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு சப்ஜெக்ட்டாவும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணி குடுத்துருக்கேன் சார். இப்போ உங்களுடைய என்கொயரியில எவிடன்ஸ் வந்து ஒருத்தர வந்து இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாரி ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஆனா உங்களுடைய ஃபீல்டு ஒர்க்ல நீங்க அப்சர்வ் பண்ணதுல இல்ல இன்னொருத்தர் அப்படின்ற இந்த இடத்துல வந்து நீங்க எத நம்புவீங்க? ஆதாரத்த நம்புவீங்களா? இல்ல உங்கள மைண்ட்ல வர்றதுங்க? இல்ல சார் நாங்க எவிடன்ஸ் தான் சார் நம்புவோம். ஆதாரம் தான் எவிடன்ஸ். எங்களுக்கு மஸ்ட்டு. ஏன்னா நாங்க ம். அத பேஸ் பண்ணி தான் நாங்க ஒர்க் அவுட் பண்றோம். எங்களுக்கு வந்து அந்த ப்ரூஃப பேஸ் பண்ணி தான் நாங்க கேஸே எடுத்துட்டு போனோம் அடுத்து. ஸோ இதில நம்ம தனிப்பட்ட முறையில இவர் நல்லவரா இருப்பாரு. அவர் ம். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப நல்லவரு. அந்த மாரிலாம் நாமளே நம்ம ரெடி பண்ணிக்க முடியாது. மைண்ட் செட் வர முடியாது. ம். அவர் ஏதாவது சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்பாரு. அது எங்களுக்கு ஃபோட்டோ ப்ரூஃபாவோ இல்ல வீடியோ ப்ரூஃபாவோ கிடைச்சிருக்கும். அத பேஸ் பண்ணி தான் நாங்க கொண்டு போவோமே தவிர, மத்தபடி நாங்களா தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. இப்போ நீங்க ஒவ்வொரு கேஸுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஃபார்மர வச்சு யூஸ் பண்ணுவீங்க. நீங்க சொன்னீங்க. அந்த இன்ஃபார்மர்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன உறுதியா இருக்கு? இங்க அவருக்கு என்ன யாரும் ரிவார்டு குடுப்பீங்க? அப்படிலாம் இல்ல சார். யாரும் யாருக்கும் உண்மையா இல்ல சார். நான் வந்து 100% யாரையும் நம்பவும் மாட்டேன். சரியா? நம்ம ஒரு சோர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு சோர்ஸ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த டைம்க்கு அவரு நமக்கு உதவி செய்றாரு. மத்தபடி அவர் ம். 100% நமக்காகவேலாம் இருப்பாருங்கிறதெல்லாம் நிச்சயம் கிடையாது. ஸோ நான் அந்த மாரி யாரையும் நம்புறது கிடையாது சார். இப்போ நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு கேஸ்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்கள வந்து பார்த்து இந்த ஆதாரங்கள் வந்து வெளியிடாதீங்க. எங்களுக்கு எதிரான ரிப்போர்ட்ட நீங்க குடுக்காதீங்க. அந்த மாரி உங்கள்ட்ட யாராவது வந்து பேசியிருக்காங்களா? ஒருவேள அப்படி பேசினா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சார் அந்த மாரி பேசியிருக்காங்க. பட் நான் என்னோட கிளையண்ட்டுக்கு நான் இருக்கணும் சார். நான் என் ம். கிளையண்ட்டுக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்றேன். நான் அங்க ஃபீல்ட்ல இறங்கி நான் ரிஸ்க் எடுத்து தான் வேலை செய்றேன். பிகாஸ் அந்த எவிடன்ஸ கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அவங்க அதில மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நான் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் அவங்கள விரட்டி விட்டுருவேன். நீங்கலாம் ம். என்ட்ட வந்து பேசக்கூடாது. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நாங்களே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அவங்கள அங்கேருந்து நகர்ந்துரணும். ஏன்னா எங்களுக்கு தேவை அந்த ஆதாரம். அந்த ம். ஆதாரத்தினால தான் அவங்க பயப்படுறாங்க. அந்த ஆதாரத்தினால தான் அவங்க எங்கள விலை பேசுறதுக்கு முயற்சி செய்றாங்க. நான் என்னோட கிளையண்ட் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபீல்ட்ல வந்து இறங்கி ரிஸ்க் எடுத்து அந்த வேலைய பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்றது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நாங்க வெளிய வந்துருவோம். சரி, ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ சார்.